அதிகாரம் 17. கழுகுகளும் திராட்சை கொடியும் பற்றிய உவமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் உவமை ஒன்று கூறு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். பெரிய இறக்கைகளையும் நீண்ட இறகுகளையும் பலவண்ண தூவிகளையும் கொண்ட பெரிய கழுகு ஒன்று பறந்து வந்தது. அது லெபனோனுக்கு வந்து கேதுரு மரம் ஒன்றின் நுனி கிளையை பிடித்தது. அம்மரத்தின் உச்சி கொழுந்தொன்றை கொய்து வாணிக நாடொன்றிற்கு கொண்டு வந்து வணிகர் நகரொன்றில் நட்டது. அந்நாட்டின் விதை ஒன்றை பின்னர் எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்தது. அதன் நாற்றை நீர்மிகு நிலத்தில் நட்டது. அது துளிர்ந்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடியாய் மாறிற்று. அக்கழுகை நோக்கி அக்கொடியின் கிளைகள் வளர்ந்தன. அக்கழுகின் கீழே அக்கொடியின் வேர்கள் படர்ந்தன. இவ்வாறு அது திராட்சை கொடியாகிறது. கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது. பரந்த இறக்கைகளும் மிகுந்த இறகுகளும் கொண்ட மற்றொரு பெரிய கழுகும் இருந்தது. இதோ இந்த திராட்சை கொடி தனக்கு தண்ணீர் பெற வேண்டி தான் நடப்பட்ட இடம் தாண்டி அக்கழுகின் இடம் நோக்கி தன் வேர்களை நீளச் செய்தது. தன் கிளைகளையும் பரப்பியது. கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில் இது நடப்பட்டிருந்தது. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இத்திராட்சை கொடி செழிக்குமா? இதனை வேரோடு பிடுங்கி இதன் பழக்குலைகளை கொய்துவிட இது பட்டு போகாதோ? இதன் துளிர்ந்த இலைகளெல்லாம் வாடி வதங்கி போகாவோ? இந்த கொடியை வேரோடு பிடுங்கி எறிய மிகுந்த கைவன்மை வேண்டியதில்லை, மக்கள் திரளும் தேவையில்லை. வேறிடத்தில் நடப்பட்ட இக்கொடி இனி செழிக்குமா? இதன் மீது கீழே காற்று வீசும்போது இது முற்றிலும் வாடிவிடாதா? முளைவிட்ட பாத்தியிலேயே இது உலர்ந்து போகாதா? உவமையின் விளக்கம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. அந்த கலக வீட்டாரிடம் நீ சொல், இவை யாவும் எதை குறிக்கின்றன என உங்களுக்கு தெரியாதா? பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசனையும் அதன் உயர்குடி மக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான். பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டான். நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். நாடு கிளர்ந்தெழாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைபிடிப்பதன் மூலமே அது பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். இந்த அரச மரபினன் அவனுக்கெதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான். இவன் வெற்றி பெற முடியுமா? இவன் தப்ப இயலுமா? உடன்படிக்கையை முறிக்கும் இத்தகையவன் தப்பவே முடியாது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வாழும் என்மேல் ஆணை, தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன் பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான். மண்மேடு எழுப்பப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோன் இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை. உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான். கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான். இவன் தப்பவே முடியாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். வாழும் என்மேல் ஆணை, எனக்களித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமேலேயே சுமத்துவேன். நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான். நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கெதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன்.
அவனுடைய படை வீரர்களுள் அவனுடன் தப்பியோடி வரும் யாவரும் வாளால் வீழ்வர். எஞ்சியோர் எத்திக்கிலும் சிதறடிக்கப்படுவர். அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுளின் வாக்குறுதி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் உச்சி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். அதன் உச்சி கொப்புகளிலிருந்து இளங்கொழுந்து ஒன்றை கொய்து ஓங்கி உயர்ந்த ஒரு மலை மேல் நானே நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் அதை நான் நடுவேன். அது கிளைத்து கனி தந்து அழகுறு கேதுரு மரமாய் திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதில் வந்து கூடு கட்டும். அதன் கிளைகளின் நிழலில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நானே ஓங்கிய மரத்தை தாழ்த்தியுள்ளேன், தாழ்ந்த மரத்தை உயர்த்தியுள்ளேன். பசுமையான மரத்தை உலர செய்துள்ளேன், உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என வயல்வெளி மரங்களெல்லாம் அப்போது அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன், நானே அதை நிறைவேற்றுவேன்.